மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட ஸ்கில் இல்லாமல் இல்லை, ஸ்கில் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சார்ட் ரொம்ப அழகாக ரீட் பண்ணுவாங்க, சார்ட் பேட்டர்னை கண்டுபிடிப்பாங்க. இது டபுள் பாட்டம், டபுள் டாப், இது ஃபாலிங் வெஜ்ஜு இல்லை ரைசிங் வெஜ்ஜு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரியடில் இருந்து க்ரீனில் இருக்காது, ரெட்டில் இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை. எஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் செஞ்சு நாம் இந்த வீடியோவில் ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாமா? நம்ம பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, வின்னிங் அக்யூரசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாமளே வந்து நினைக்கிறோம், எவ்வளோ ட்ரேட் அதிகமாக வின் பண்ணுறோமோ அவ்வளோ ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் இருப்போம் நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 ட்ரேட் எடுத்தா ஒரு 6லேருந்து 8 ட்ரேட் எடுத்தா ஓகே, 2 ட்ரேட் தோத்தா கூட அதுதான் நம்ம பெரிய ஒரியாக நம்ம வச்சுட்டு வின்னிங் அக்யூரசி தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஆனால் அது ரைட், ஈவன் நம்ம 10லேயே 6 ட்ரேட் ஜெயிச்சிருந்தீங்கன்னா கூட மாச கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியட் வந்து கிரீன் இருக்காது. ஸோ ஏன் காரணம் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ ட்ரேட் ஜெயிக்கிறோம்னா பார்க்கறது ரிஸ்க் ரிவார்டை பார்க்கலாம். எப்போதுமே வின்னிங் அக்யூரசி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரிஸ்க் ரிவார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன புரிதல் சொல்றேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் எடுக்கிறீங்க, டார்கெட் வந்து 110 ரூபான்னு எடுக்கிறீங்க, ஒரு 10 பாயிண்ட் தள்ளி ப்ராஃபிட் வச்சு எடுக்கிறீங்க. இன்னும் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபா எடுக்குது. ஸோ 10 பாயிண்ட் டார்கெட், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ நிஃப்டியில் பொதுவாக நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் பிடிக்குது பிகினர்ஸ்க்கு கஷ்டம் அப்படின்றனால அந்த 10 பாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு 10 பாயிண்ட் டார்கெட்டு, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஒரு ரிஸ்க்குக்கு ஒரு ரிவார்டு 1:1 கான்செப்டில் நம்ம பண்ணுறோம். அப்படின் போது நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும் நம்ம அப்படின்னா, ஒரு 6 ட்ரேட் 6லேருந்து 7 ட்ரேட் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நாம் நினைச்சிட்டுவோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ். ஓகே, நமக்கு வந்து 10ல் 6லேயும் 7 வின் போயிட்டோம், ஒரு 3 நாள் தான் தோக்கிறது, பரவாயில்ல நம்ம கற்றுட்டோம் அப்படின்றீங்க. நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுட்டீங்க, ஆனால் ரிஸ்க் ரிவார்டை கற்றுக்கல. ஏன்னா நீங்கள் மாத கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பீரியட் வந்து க்ரீனில் இருக்காது. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ல் 6 ப்ராஃபிட் 4 லாஸ் தான், ஓவரால் 2 ப்ராஃபிட் வரும்னு நினைச்சாலும் புரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ் ஒன்று இருக்குது, அது உங்கள் மைண்டில் இருக்காது. அது எக்ஸ்ட்ரா, அது மாதம் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும், ட்ரேட் முடிஞ்ச அப்புறம் தான் பார்ப்போம். ஆரம்பத்தில் கவனிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம ட்ரேட் இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா ப்ராஃபிட்டை தாட்டிட்டு -2 இருக்கும், இல்லை ஆல்மோஸ்ட் 0 இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இந்த போன மாதம் நீங்கள் உங்களோட பீரியட் எடுத்து பாருங்க, ஒரு 10,000 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு 20 ட்ரேட் எடுத்துட்டீங்க, இல்லை 40,000 ரூபா ட்ரேட் பண்ணிட்டீங்க, ஒரு 4 ஒரு 10 ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா அதில் எவ்வளோ புரோக்கரேஜ் சார்ஜ் பாருங்க, கிட்டத்தட்ட 25% உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸே போயிருக்கும். அது நமக்கு தெரியாது, இல்லையே நான் ட்ரேட் போடும்போது தெரியாது, அவ்வளோ வரலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஆக ஆக உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜ் அதிகமாகிடும். ஏன்னா ஒரு வாட்டி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 20 ரூபா, வெளில வந்தீங்கன்னா 20 ரூபா. நீங்கள் 100 ரூபா லாஸ்ட்டில் வெளில வச்சுட்டீங்க. ஆனால் ப்ரோக்கருக்கு நம்ம 100 + சர்வீஸ் சார்ஜஸ், எஸ்டிடி, எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் 1:1 ரிஸ்க் இருந்தாலும் நமக்கு வந்து ஓவராலாக ப்ராஃபிட் வந்து க்ரீனே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, நான் வந்து 1:1 வைக்கல, 1:1.5 வைக்கிறேன் அப்படின்னா நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். 100 ரிஸ்க்கு 150 ப்ராஃபிட். ஓகே, குட், சூப்பர். ஆனாலும் மந்த்லி உங்களுக்கு வந்து பிஎட் வந்து க்ரீனில் இருக்காது. என்ன சார் சொல்றீங்க, 1:1 வச்சாலும் ஆகாது, 1:1.5 வச்சாலும் ஆகாதுன்னா? ஆமாம். ஏன் ஆகாதுன்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ட்ரேடிங் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேம். 80% வந்து சைக்காலஜி, அப்புறம் தான் ஸ்கில்லு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. ஸோ நாம் வந்து அல்கோ ட்ரேட் கிடையாது. நாம் என்ன தான் டார்கெட் 1.5 வச்சாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1 வந்தோடனே நம்ம கை வந்து எக்ஸிட் கொடுக்க ஓடும், ப்ராஃபிட்டை புக் பண்ண ஓடும். லாஸை புக் பண்ண மாட்டோம், ஆனால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஸோ எமோஷன்ஸ் அங்கே ப்ளே ஆகும், அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ரிஸ்க் வளர்த்துக்கு 1.5 வச்சுருப்போம், ஆனால் ஐயோ மார்க்கெட் திரும்புமே, அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணப்பறம் மார்க்கெட் சின்னதாக ரிவர்ஸ் ஆகும், பயந்து வெளில வந்துடுவோம், நம்ம ஒரிஜினல் டார்கெட் பண்ணுவோம். இது நிறைய பேர் பண்ணுது. ஸோ உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.5 வச்சாலும் ஆக்சுவலாக எக்ஸிட் பண்ணுறது 1:1 தான். இது ஒரு விதமான மிஸ்டேக். இன்னொரு விதமான தப்பு எங்கே நடக்கும்னா ஸ்லிப்பேஜ். ஸ்லிப்பேஜ் நம்ம கனெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஸ்லிப்பேஜ்னா என்ன அப்படின்னா, நாம் எக்ஸிக்யூட் பண்ண நினைச்ச ப்ரைஸ்க்கும் ஒரிஜினலாக எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரைஸை டிஃப்ரென்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி ஆப்ஷன்ஸை 102 ரூபாய்க்கு பை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது 105 ரூபாய்க்கு பை ஆகிருக்கும். அப்போ 3 ரூபா உங்களுக்கு தெரியாமே நீங்கள் அதிகமாக புக் பண்ணிட்டீங்க. ஸோ எடுக்கும் போதே 3 × 65 கிட்டத்தட்ட 195 ரூபா லாஸ் புக் பண்ணிட்டீங்க.
உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட்டிருக்கீங்க, லிமிட் ஆர்டர் போல. ஏன்னா பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் நல்ல ஃபாஸ்ட்டாக மேலே போகுது இல்லை ஃபாஸ்ட்டாக கீழே போகுது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி எமோஷன்ஸ் ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபோமோ ட்ரேட். அப்போ லிமிட் ஆர்டர் போய் லிமிட் எடுத்து லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது டைம் இருக்காது. அப்படியே போய் லைட்டாக போய் அப்போ என்ன ஆகும், ஆர்டர் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகும். நாம் என்ன நினச்சிப்போம், ஓகே ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கலாம், 15 பாயிண்ட் பிடிக்கலாம், 1:1.5 ரிஸ்க் ரிவார்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் போடுவோம். ஆனால் போடும்போது மார்க்கெட் ஆர்டர் போடுறதுனால அது 102 போடாமல் 105 போய் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி போய் எடுத்தோடனே உங்களுக்கு 3 ரூபா போயிடுச்சு, 180 ரூபா எல்லாத்துக்கும் புக் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி 115 வரைக்கும் வரணும். உங்களோட டார்கெட் வந்து எமோஷனல் 115 1.5 டார்கெட். ஆனால் 110 115 போகும்போது பயந்துட்டு வெளில வந்து ஒரு மேட்டர். அதே மாதிரி 115 பாட்டு உடனே நம்ம டார்கெட்டை செட் பண்ணாம அங்கேயே மார்க்கெட் ஆர்டர் போடும்போது அது வந்து 112க்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ 100க்கு ஒரு 3 ரூபா, அங்கே ஒரு 3 ரூபா, 6 ரூபா, 6 370 ரூபா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ். ஸோ உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஞ்சு அப்படின்னா 900, அதில் 360 ரூபா போச்சுன்னா அதே 1:1 விஷயம் இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுறப்ப எல்லாரும், ஏன்னா அந்த ஒரு டென்ஷனில் அந்த எமோஷன்ஸில் ஸ்லிப்பேஜ் இருக்குன்னே மறந்துடுவோம். ஸோ 2வது பாயிண்ட் 1.5 வச்சாலும் நம்மளால ட்ரெண்டில் ஓவராலாக மந்த்லி ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது. காரணம் ஸ்லிப்பேஜ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ இது 2 இருக்கிறதுனால இந்த 1.5 பத்தாது. ஸோ 1 பத்தாது, 1.5 பத்தாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்லிப்பேஜ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லிமிட் பண்ணணும். விளையாட்டு ரெண்டு இருக்கும்போது ட்ரேட் பண்ணக்கூடாது, லூஸை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் பெருசாக வராது. ஸோ இப்போ 1 வேணா 1.5 வேணா என்ன வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ரியல் ட்ரூத் என்னன்னா, ஆப்ஷன் ஏ ஒரு ப்ராபபிலிட்டி கேம். எஸ், ட்ரேடிங் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கேம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு கருத்து உண்டு, ஆப்ஷன் பையர் பெஸ்ட்டா ஆப்ஷன் செல்லர் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் செல்லர் தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரையும் மார்க்கெட் அங்கேயே இருந்தாலும் லாபம், மார்க்கெட் அவங்க நினைச்ச டைரக்ஷனில் எதிர்பார்த்த டைரக்ஷனில் போனாலும் லாபம். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷனில் போகணும், அதுவும் உடனே போகணும். ஸோ அதனால் ஆப்ஷன் பையருக்கு 1/3 தான் ப்ராபபிலிட்டி வின்னிங்கு, ஆப்ஷன் செல்லருக்கு 2/3 ப்ராபபிலிட்டி. இது நம்மள மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே அப்படிதான். ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே அப்படி இருக்கும்போது நம்ம 10ல் 7 ட்ரேட் கண்டிப்பாக தோப்போன்னு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் லோ ரிஸ்க் ரேஷியோ வச்சுருந்தோன்னா 1:1 1:1.5 வச்சுருந்தோன்னா நாம் எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்போ 1:1 கூடாது, 1.5 கூடாது. அப்போ கரெக்டான அப்ரோச் தான் என்ன அப்படின்னு கேட்டால், லெஸ் ரிஸ்க் மோர் ரிவார்ட். அதாவது ஸ்டாப் லாஸ் சின்னது, டார்கெட் மினிமம் 1:2 ஆர் 1:3 இந்த மாதிரி ட்ரேட் நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம ஆப்ஷன் விதிப்படி 10ல் 7 ட்ரேட் தோத்தாலும் மீதி 3 ட்ரேட் ப்ராஃபிட் இருந்தாலும் நாம் P&L க்ளீனாக இருக்கும், நம்ம மார்க்கெட்டில் ஃப்ரீயாக இருக்கும். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமாக எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அதான் முக்கியம். பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது நேத்திக்கு ட்ரேடு, இந்த இடத்துல நம்ம ஸ்விங் மார்க் பண்ணியிருப்போம், லேட்டஸ்ட் ஸ்விங் டே வைஸ் வச்சு. இது வந்து ஆஸ் யூஷுவலாக ரெட் கலர் இருக்குது, யூஸ்வலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க் பண்ணி சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு வந்து கேப் டவுன் ஆச்சு, கேப் டவுன் ஆனோடனே மார்க்கெட் ஒரு பிரேக் டவுன் ஆனாலும் இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் போட்டுருந்தா கூட டார்கெட் இது வெளியே இருக்குது, ஸ்டாப் லாஸ் இந்த கோடுக்கு மேலே. அப்போ ஸ்டாப் லாஸ் கம்மி, ரிவார்டு அதிகம். ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் நிறைய ட்ரேட் தோத்தாலும் ரிவார்டு அதிகனால தப்பிச்சிருவோம். அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப நேரம் சர்வைவ் ஆகி மேலேயும் போகாமல் கீழே போகாமல் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ப்ரைஸ் கேண்டில் வின் பண்ண அப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருந்தோன்னா, ஒரு லாங் ட்ரேட் எடுத்துருந்தோன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம், ஏன்னா ரொம்ப நேரம் சர்வைவ் ஆகிடுது. அப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் இங்கே, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:5 ரேஷியோ இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். சப்போஸ் இந்த இதே இங்கே எடுக்காமல் இந்த இடத்துல எடுத்தோம்னா அப்போ ஆல்மோஸ்ட் 1:1 தான் வரும், ஏன்னா இங்கே போனாலும் நம்ம பயந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி டவுன் சைடு எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே எடுக்கணும். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்போவுமே கீ லெவல்ஸில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும்,
ரிவார்டு அதிகமாக இருக்கும். நமக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ் பண்ணாலும் நம்மளோட பீரியட் எப்போதுமே க்ரீனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கேம். ஆப்ஷன் பைக்கு 1/3 தான் ப்ராபபிலிட்டி. ஸோ 10 ட்ரேடில் 7 ட்ரேட் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரேடிங் இஸ் ஏ மெயின் கேம் வித் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். தெர் இஸ் ஏ ப்ரோக்கரேஜ் காஸ்ட். ப்ரோக்கரேஜ் காஸ்ட் ஒன்று உண்டு, அதை மறந்துடக்கூடாது. பெருமை நம்ம வைக்கிற டார்கெட்டு நம்ம இருக்கிற ஸ்டாப் லாஸ் இல்லை, அதை தவிர நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான பார்க்க வேண்டியது ஸ்லிப்பேஜ் காஸ்ட். ஸ்லிப்பேஜ் காஸ்ட் ஹிடன் காஸ்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நாம் ஒரு பிளேஸ் ஆர்டர் போடுவோம், அது எக்ஸிக்யூட் ஆகும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? மார்க்கெட் பிளேஸில் போடாமல் மார்க்கெட் ஆர்டர் போடாமல் லிமிட் ஆர்டர் போடணும். லிக்விட் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கிறதா பார்க்கணும். நியூஸ் டைமை அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஸ்லிப்பேஜ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1.5 இருந்தால் பத்தாது, 2:2க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ 2:2க்கு மேலே இருக்கிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ட்ரேடை ஒன்லி கீ லெவல்ஸ் தான் எடுக்கணும். எங்கே பார்த்தாலும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு புல் பார்த்துட்டு உடனே பச்சை கேண்டில் பார்த்துட்டு புல் சைடு, கருப்பு கேண்டில் பார்த்துட்டு ரெட் சைடு எடுக்காம லெவல்ஸில் நம்ம மார்க் பண்ணிக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், டார்கெட் அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ இதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட மெத்தடு. வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்க வேண்டாம், ரிஸ்க் ரிவார்டு தான் பார்க்கணும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு பார்க்கலன்னா உங்கள் பிஎன்எல் கொஞ்சம் கொஞ்சமாக 0 ஆகும். ஸோ இந்த வேலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரேடர் இல்லை, ஒரு ஸ்மார்ட் ட்ரேடர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான கான்செப்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.